நடிகர் சந்தானம் ராஜேஷ் இயக்கத்துல கார்த்திக் கூட நடிச்ச ஆலினால் அழகுராஜா படம் பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டேவே தெரிஞ்சிருச்சான், படத்தோட கதையவே ரொம்ப வீக்கா இருந்ததால இந்த படம் கண்டிப்பா ஃபிளாப் ஆகும்னு முதல் நாள் ஷூட்டிங் போகும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. கதையில கார்த்திக் கரீனா சோப்புங்கிற பொண்ணு வேஷம் போட்ட ஒரு வில்லனை ஏமாத்துவாங்க. வில்லனும் அந்த பொண்ணை காதலிக்கிற மாதிரி வரும். ஒரு ஆம்பளை பொண்ணு வேஷம் போட்டா அதை மக்கள் நம்புற மாதிரி காட்ட அபய் சண்முகி படம் மாதிரி செவ மேக்கப்பும் பெரிய உழைப்பும் வேணும். அபய் சண்முகி ஜெயிச்சதே அந்த மேக்கப் நல்லா இருந்தனாலதான். இங்க சாதாரணமா ஒரு ஆம்பளைய பொண்ணா காட்டி அத மத்தவங்க லவ் பண்றாங்கன்னு சொன்னா ஜனங்க கண்டிப்பா நம்ப மாட்டாங்கன்னு தோணுச்சு. சோ அதனால நான் டைரக்டர்ட்டயே சொல்லிட்டேன். இது சும்மா காமெடி சீன் மட்டும் கிடையாது. கதையோட மெயின் பார்ட். அதனால இது ஒர்க் அவுட் ஆகாது. படம் ஓடாதுன்னு டைரக்டர் ராஜேஷ் கிட்டயும், புரொடக்ஷன் டீம் கிட்டயும் முதல் நாளே ஓப்பனா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தானம் அவர்கள் ஒரு பேட்டியில இத பத்தி சொல்லியிருக்காருங்க. சந்தானம் அவர்கள் அன்னைக்கு கணிச்ச மாதிரி இந்த படம் தியேட்டர்ல பெருசா அளவுக்கு ஓடலதான். ஆனா வந்து பார்க்கும்படியா இருக்கும். நிறைய யாருக்கு எப்படியோ தெரியல. ஆனா சில காமெடி சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பர்சனலா பாக்குறப்ப வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சோ உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா? இதுல வர காமெடி சீன்ஸ் வந்து மொக்கையா இருந்ததா? இல்ல உங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்ததா? கமெண்ட் பாக்ஸ்ல கருத்துக்களை சொல்லுங்க. தேங்க் யூ.